Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எவல்யூஷன்ல ஒரு பார்ட் தான் பார்க்க போறோம். அப்படின்னா நம்ம early earth environmentல இருந்து எப்படி ஒரு inorganic molecule ஃபார்ம் ஆச்சு, inorganicல இருந்து எப்படி ஆர்கானிக்ல சிம்பிளா இருந்து எப்படி காம்ப்ளெக்ஸா மாறிச்சு, அதுக்கு பிறகு அது டோட்டலா ஒரு செல்லா மாறி ஒரு ப்ரோகாரியோட் யூகரியோட்டை எப்படி டெவலப் ஆச்சுது, இதை பத்தின ஒரு டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா the main steps in origin of life. ஓகே, ஒரு origin of life ஓட main steps, அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு பேக்ல அடுத்தது எந்த ஸ்டெப் வந்து இந்த origin ஆயிருக்கு அதுதான் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு early environment உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட எர்த் வந்து என்னது, just like a fireball. ஓகேயா, ஒரு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர்லாம் ஒரு கூடின ஒரு பெரிய இமேஜ் தான் யாரு நம்மளுக்கு எர்த். ஓகே, அதனால தான் அதை ஃபயர் பால்னு சொல்றோம். ஸோ இதுல எல்லாமே அந்த டைம்ல எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் என்னன்னா மோல்டன் ஃபார்ம்ல இருந்துச்சு. ஈவன் நம்மளுக்கு ஸ்டோன் கூட இருந்து இளகின ஃபார்ம்ல தான் என்ன இருந்துச்சு டியூ டு ஹை டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல இருந்து அந்த கண்டிஷன் எப்படி நம்மளுக்கு ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை டெவலப் பண்ணுச்சு, ஸோ அதை தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்ஜின் ஆஃப் சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது அமோனியா. அப்போ ஏர்லி என்விரான்மெண்ட்டை ஜஸ்ட் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ரீகால் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருந்த ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமோனியா. ஓகேயா, ஸோ இந்த அமோனியால நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அந்த என்விரான்மெண்ட்ல இது ஆக்சிஜன், ஸோ எல்லாமே என்னது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது முடிஞ்ச பிறகு யாரு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா origin of என்னது early organic compound. ஓகே, early organic compound அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், மீத்தேன்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஏன்னா ஒரு ஃபயர் நம்மளுக்கு வந்து நான் ஃபயர் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே மால்டன் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அந்த என்விரான்மெண்ட்ல இருந்த early organic component யாருன்னா நமக்கு மீத்தேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்ல முக்கியமா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாரா இருக்குன்னா திஸ் கார்பன் தட் கோஸ் டு, இது யார் கூட பைண்டிங்ல இருக்குன்னா ஹைட்ரஜன் கூட ஒரு பைண்டிங்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மாலிகுல் எல்லாமே என்னது ஆர்கானிக் மாலிகுல். இன்ஆர்கானிக் மாலிகுல்ல கார்பன் கண்டென்ட் இல்லாத மாலிகுல் எல்லாம் என்னது நம்ம இன்ஆர்கானிக் மாலிகுல். ஈவன் கார்பன் இருந்தாலும் அவங்க யார் கூட பாண்டிங்ல இருக்க மாட்டாங்க, ஹைட்ரஜன் கூட பாண்டிங்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இனிமே இந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, மறக்க கூடாது. சரியா, தென் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது origin of early organic component அப்படின்னு பார்த்தீங்கன்னா that one is methane. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா origin of என்னதுன்னா சிம்பிள், அதாவது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து இப்போ நம்மளுக்கு சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல் என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் வந்தாச்சு, அமினோ ஆசிட்ஸ். ஓகேயா, ஸோ வந்து நம்மளுக்கு யுரே மில்லர் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் படி நம்மளுக்கு 800 டிகிரி அந்த டைம்ல வந்து லைட்னிங் எல்லாம் என்ன வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா இருக்கும். சரியா, ஸோ ஃப்ரீக்வெண்டா இருக்கும்போது இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மாலிகுல்ல அது டச் ஆகும்போது ஸோ இவங்க வந்து என்னது அதில் உள்ள ரியாக்ஷன் ஆகி அதுல இருந்து கிடைச்ச காம்பனன்ட் அமினோ ஆசிட்னு என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச அமினோ ஆசிட்ஸ் எத்தனை, இது வந்து நம்மளுக்கு நீட் கொஸ்டின் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா GAA. ஓகேயா, GAA. ஓகே, GAA ல G எதை இண்டிகேட் பண்ணுனா கிளைசின். ஓகேயா, தென் A வந்து என்னன்னா அலனைன். ஓகே, தென் இன்னொரு A என்ன அஸ்பார்டிக் ஆசிட். இந்த மூணு ஆசிடும் யுரே மில்லரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணியாச்சு ஃபார்ம் ஆச்சுது. ஸோ மறந்துடாதீங்க, G for glycine, A for alanine, A for aspartic acid. Okay, so இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்தது யார் டெவலப் பண்ணணும், புரோட்டீனை தான் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. பாருங்க, சிம்பிள் ஆர்கானிக் மாலிகூல் நவ் இட் டெவலப்ஸ் இன்டு என்னது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல். நம்மளுக்கு RNA ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஜெனடிக் மெட்டீரியல் என்ன ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும். that one is RNA டெவலப் ஆயாச்சு, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து புரோட்டீன்ஸ் டெவலப் ஆயாச்சு, தென் பாலிசாக்கரைட்ஸும் என்னதாயாச்சு டெவலப் ஆச்சு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதோட காம்பினேஷன்ல இவங்க பாலிசாக்கரைட் சொல்லும்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு புரோட்டீன்ஸ் தெரியும், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர், இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து
இவங்கள என்ன பண்ணியாச்சு, நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் மாறியாச்சு. அப்ப பாருங்க, இன்ஆர்கானிக்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் வரை டெவலப் ஆயாச்சு. இதுக்கு அடுத்தது இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன புரோட்டோ செல் மாதிரி என்ன பண்றாங்க, டெவலப் ஆகிறாங்க. சரியா? அந்த புரோட்டோ செல்லுக்கு பேர் தான் புரோட்டோபயான்ஸ். ஓகே, செல்னா நம்மளுக்கு அதை சுத்தி என்ன பண்ணிருக்கணும், யூனிட் மெம்பரேன் இருக்கணும். பட் யூனிட் மெம்பரேன் நீங்க என்ன செய்யாது, இல்ல, அது மட்டும் தான் இது. அப்ப புரோட்டோபயான்ஸ்னா புரோட்டோபயான்ஸ்க்கு கீழே மறுபடியும் 2 சப்டிவிஷன் இருக்கு. அது யாருன்னா கோ அசர்வேட்ஸ், இன்னொன்னு யாருன்னா மைக்ரோஸ்பியர். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் புரோட்டோபயான்னா என்ன. நான் புரோட்டோசெல்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் எல்லாம் சேர்ந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காங்க. ஸோ இது எங்க இருக்குதுன்னா, என்னது ஓஷன், அந்த சி வாட்டர்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் லைஃப் எங்க ஆரிஜின் ஆயிருக்குது, அதுக்கு ரொம்ப சிம்பிள், சீல தான் ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ புரோட்டோபயான்ஸ் ஃபர்ஸ்ட் அவைலபிள் எங்க இருக்குதுன்னா சீல தான் இருந்துச்சு. சரியா? இப்போ பாருங்க, புரோட்டோபயான் என்னன்னா அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக்கலி ப்ரொடியூஸ்ட் ஆர்கானிக் மாலிகுல். ஸோ இங்க பாருங்க, அக்ரிகேஷன் இங்க எல்லாம் சேர்ந்து ஏபயோட்டிக்கலி. இப்போ பயோட்டிக்கலினா நம்மளோட லிவிங் ஆர்கானிஸ்ல இருந்து டெவலப் ஆச்சுன்னா பயோட்டிக்கலி. ஏபயோட்டிக்கலினா அந்த ப்ரீவியஸ் எர்த் என்விரான்மெண்ட்ல நம்ம லைட்னிங் மூலமா என்னது அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சுன்னா, ஸோ அந்த டைப்ல டெவலப் ஆனா தட் ஒன் இஸ் ஏபயோட்டிக்கலி. ஓகே, ஏபயோட் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக்கலி ப்ரொடியூஸ்ட் ஆர்கானிக் மாலிகுல் சரௌண்டட் பை நான் யூனிட் மெம்பரேன். ஓகேயா? யூனிட் மெம்பரேன்னா நம்மளுக்கு பாஸ்போலிபிட் பைலேயர் இருந்தா தட் ஒன் இஸ் நம்ம யூனிட் மெம்பரேன் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு யூனிட் மெம்பரேன் இல்லாம ஒரு அக்ரிகேஷன்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் நம்ம புரோட்டோபயான்ஸ். ஓகே, புரோட்டோபயான்ஸ்ல இன்னும் ஒரு 2 சப்டிவிஷன் நம்ம வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா கோஅசர்வேட்ஸ் அண்ட் மைக்ரோஸ்பியர். ஓகே, கோஅசர்வேட்ஸ்னா யாரு, மைக்ரோஸ்பியர்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஅசர்வேட்ஸ் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் a kind of large spherical molecule, ஒரு ஸ்பெரிக்கல் மாலிகுலா இருக்கும். ஸோ அந்த பாடிக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த அக்ரிகேட்ஸ். ஓகே, இந்த அக்ரிகேட்ஸ் கொலாய்டல் கண்டிஷன்ல கொலாய்டல் அக்ரிகேட்ஸ் ஆஃப் என்னது மேக்ரோ மாலிகுல் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் கோஅசர்வேட்ஸ். அப்போ மைக்ரோஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் கொலாய்டல் அக்ரிகேட்ஸ் ஆஃப் என்னது புரோட்டீன் பபிள்ஸ். இது வந்து ஜஸ்ட் பபிள் லைக் ஸ்ட்ரக்சர்னா என்னது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து புரோட்டீன் ரிலேட்டடா இருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, can't reproduce but grow in size. Okay, இதுல ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆக முடியாது, but it can able to increase in size. இதுக்கு ப்ராப்பரான ஒரு செல் மெம்பரேன் எதுவுமே கிடையாது. சரியா? பட் இங்க பாருங்க, can reproduce by budding. budding மூலமா இவங்க வந்து என்ன பண்ணலாம், ரீப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ இதை விட டெவலப் கண்டிஷன் நம்ம மைக்ரோஸ்பியர்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கிள் மெம்பரேன் லைக் பவுண்டரி. ஓகே, அது வந்து லிப்பிட் லேயர்னால ஆன ஒரு பவுண்டரி, அதாவது மெம்பரேன் லைக் ஸ்ட்ரக்சர் பட் நாட் மெம்பரேன். ஓகேயா? இங்க பாத்தீங்கன்னா டபுள் மெம்பரேன் லைக் ஸ்ட்ரக்சர். டபுள் மெம்பரேனா என்னதான் இருக்கும், டெவலப் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 தான் இதோட இம்பார்ட்டன்ட் வந்து என்னது டிஃபரன்ஸ்லையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தென் இதுல இருந்து நம்மளுக்கு என்னதான் டெவலப் இருக்கும், ஒரிஜின் ஆஃப் ப்ரோகாரியோட்ஸ். ப்ரோகாரியோட்ஸ்ல இருந்து டெவலப் ஆனது யூகாரியோட்ஸ். ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேரியோட்ஸ், கேரியோட்னா நம்மளுக்கு என்னது, that indicate nucleus. ஓகேயா? here nucleus without nuclear membrane. யூகாரியோட்ஸ்ல nucleus content with என்னது nuclear membrane. இதுதான் இதுல உள்ள. ஸோ இப்படி டெவலப் ஆனது தான் நம்மளோட லைஃப், origin of life. ஓகேயா? கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye from Dr. Diusha Arasu. Thank you.